ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில வந்து பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு டைம் ஆச்சு" அப்படின்ற மாரி தான் இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். குளிச்சுட்டு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து டைம் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வேலையா வந்து செய்யறதுக்கே கொஞ்சம் இன்னைக்கு ஒரு 7:05 வந்து ஆயிப்போச்சு பூஜை பண்றதுக்கு. எப்பவுமே வந்து சீக்கிரமா 7 மணிக்குள்ள வந்து பூஜை பண்றோம். இன்னைக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மொச்சக்கொட்டை வந்து ஊற வச்சிருந்தேன். அத வந்து வேக போட்டுட்டு மீதி வேலைய பூஜை ரூம்ல போய் வந்து செஞ்சிருந்தேன். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் வந்து ஒரு சிஸ்டர் வந்து அனுப்பியிருந்தாங்க. "எங்க வீட்டுக்கார் வந்து டெய்லி வந்து காலைல விளக்கேத்த சொல்றாங்கக்கா. ஆனா எங்க தெருவுல இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாரிலாம் வந்து, "ஏன் காலையிலே வந்து நீ விளக்கேத்துற? காலையில ஏன் பூஜை பண்ற? ஏன் செவ்வாய்க்கிழமைலாம் வந்து வீடெல்லாம் துடைக்கிற?" அப்படின்னு கேட்கறாங்க. அதனாலேயே வந்து என்னால எதுவுமே செய்ய முடியல. ஆனா எனக்கு சாமி கும்பிடுறது வந்து ரொம்ப பிடிக்கும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நமக்கு பிடிச்சத எதுக்காக அடுத்தவங்க வந்து சொல்றாங்க அப்படின்றதுக்காக விட்டு குடுக்கணும்னு தெரியல. அவங்க வீட்டுக்காரே வந்து சாமி காலையில வந்து கும்பிடுன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து அடுத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக அந்த மாரி வந்து எனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தவங்க வந்து நம்மள குறை சொல்லாம வாழணும்னா கண்டிப்பா வந்து வாழவே முடியாது. குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த எந்த வாய மூடுனாலும் இந்த ஊர் வாய வந்து மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி குறை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சத வந்து கண்டிப்பா செய்யுங்க. இது என்னது சாமி கும்பிடுறது தானே மத்தபடி வேற எதுவும் கிடையாது இல்லையா? அத பிடிச்சத நீங்க செய்யுங்க. யாருக்காகவும் உங்களுக்கு பிடிச்சத வந்து விட்டு குடுக்காதீங்க. எப்பவுமே இந்த விஷயம் கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலுமே சரி. இன்னைக்கு வந்து 7 மணிக்கு மேல தான் வந்து சாமி கும்பிட்டே முடிச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காய் போட்ட சாம்பார் தான் வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்ட் வந்து மாறி போச்சு. கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் தான் இருந்தது. சரி அத பொரியல் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பொரியல் பண்ணிட்டேன். தோசை காலைல டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வச்ச சாம்பார் இருந்தது. அந்த பூசணிக்காய் சாம்பார் வச்சிருந்தேன் இல்லையா? அதே வந்து பசங்களுக்கு வந்து குடுத்து அனுப்பிட்டேன். இன்னைக்கு வந்து ஒரு ஆள் வந்து லீவ். ஒரு ஆள் மட்டும் தான் ஸ்கூல் போறா.